கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 14 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா மீனாட்சி 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி தீபா கிட்ட அந்த பொண்ணை பார்த்தா கார்த்தியை ஜெயிக்க வைக்க போகிற மாதிரி தெரியல தீபா, ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யாவாக இருக்குமோ அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், இல்லைக்கா சான்ஸே இல்லை, இதுக்கு முன்னாடி பல்லவியாக நான் தான் பாடிட்டு இருந்தேங்கிற விஷயம் தெரிய வந்தால் முதல்ல அத்தை கிட்ட போட்டு கொடுத்து என்ன இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறதுக்கு தான் ஐஸ்வர்யாக்கா பார்த்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜாக் போட்டை அக்கா மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. இது எல்லாமே ரூபஸ்ரீயோட வேலை தான்க்கா அப்படின்னு தீபா சொல்லவும், ஏன் தீபா அந்த பொண்ணு கார்த்தி விட்ட சவாலில் ஜெயிக்க வச்சிருவாளா? எப்படி தீபா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ அமைதியாக இருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், அக்கா முதல்ல இப்போவே போய் அவகிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஸ்வேதாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்வேதா ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தீபா டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. தீபாவை பார்த்ததுமே ஸ்வேதா டக்குன்னு ஹெட்செட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு, அக்கா என்னக்கா அப்படின்னு கேட்கவும், ஏய் யார் நீ, எதுக்காக நீ இப்படி போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தீபா கேட்கவும், அக்கா உங்களுக்கு தெரியாதக்கா, ரூபஸ்ரீ அக்கா சொல்லி தான் நான் இங்கே நடிக்க வந்தேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும், சரிடி நீ பஸ் ஸ்டாண்டில் தானே ட்ராப் பண்ண சொன்ன, இங்கே வீட்டுக்கு எப்படி வந்த, எதுக்காக வீட்டுக்கு வந்தேன்னு தீபா கேட்கவும், அக்கா கார்த்திக் சார் தான் கம்பல் பண்ணி என்னோடய ஒய்ஃபை பார்த்துட்டு போங்க, அவங்களுக்கும் உங்கள் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார், நானும் உங்களுக்கு விஷயம் தெரியும்ல அப்படின்னு சரின்னு கிளம்பி வந்துட்டேங்க்கா அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும், என்ன கார்த்திக் சார் உன்னை கம்பல் பண்ணாரா? கார்த்திக் சார் யாரையும் எப்போவும் ரொம்ப கம்பல் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சரி வந்தேன் இங்கேயே தங்குறேன்னு நீ தானே சொன்ன, கார்த்திக் சார் சொல்லலையே, அவர் அப்போ கூட வேணான்னு தானே சொன்னார், ஆனால் நீ தானே இங்கேயே தங்குறேன்னு சொல்லி தங்குன அப்படின்னு தீபா கேட்கவும், ஆஹா இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்வேதா சடனாக தீபாவோட காலில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஏய் எந்திரிமாங்கிறாங்க தீபா. ஸ்வேதா எந்திரிச்சதுமே, அக்கா எனக்கு சென்னை ரொம்ப புதுசு, இங்கே எனக்கு எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லாமல் பல்லவியாக நடிக்கிறதால நீங்களும் இங்கேயே இருக்கீங்க, ஏதாவது டவுட்னா நான் உங்ககிட்ட கேட்டுப்பேன், எனக்கு இங்கே வீட்டில் இருக்கிறது தான் ரொம்பவே சேஃபாக இருக்கணும்னு தோணுச்சுக்கா. எனக்கு அப்பா இல்லை, தம்பி ஹார்ட் பேஷண்ட், நான் அம்மா தம்பி 3 பேர் மட்டும்தான்க்கா. நானும் ஓரளவுக்கு பாடுவேன்க்கா. அப்படி பாடிட்டு இருக்கும்போது தான் ரூபஸ்ரீ என்னை பார்த்தாங்க. இப்படி பல்லவியாக நடித்தா கொஞ்சம் பணம் தர்றதா சொன்னாங்க. நானும் என் தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு ஒத்துக்கிட்டேங்க்கா. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சாரும் இங்கே பாடி கொடுத்தா ஒரு அமௌண்ட் தரதா சொன்னாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நான் என் தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவை பார்த்துருவேன்க்கா, அதுக்காக தான் நான் இங்கே நடிக்க வந்தேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தீபா ரொம்ப கோவமாக இருந்தவங்க அப்படியே கூல் ஆயிடுறாங்க. சரி நீ கார்த்திக் சாரை இந்த சவாலில் ஜெயிக்க வச்சிருவல அப்படின்னு தீபா கேட்கவும், அக்கா நானும் ஓரளவுக்கு நல்லா பாடுவேன்க்கா, நான் வேணா ஒரு பாட்டு பாடி காட்டவா அப்படின்னு பாட ஸ்டார்ட் பண்ணவும் தீபா உடனே வேணாம் நீ பாடுறது தான் நான் பூஜையிலேயே கேட்டேன்ல, ஆனால் கார்த்திக் சார் வாய்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தீபா சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, யாரோட வாய்ஸாக இருந்தாலும் 2 நாள் கேட்டேன்னா நானே ப்ராக்டிஸ் பண்ணி அதை பாட ட்ரை பண்ணிடுவேங்க்கா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கக்கா போதும், கார்த்திக் சாரை கண்டிப்பாக நான் இந்த சவாலில் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும், எனக்கு நீ கார்த்திக் சாரை ஜெயிக்க வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபா கிளம்பவும், திரும்பவும் ஸ்வேதா தீபாவை கூப்பிட்டு, நான் உங்களோட திறமையை கார்த்திக் சாருக்கு தெரிய விடாமல் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்காக உங்களோட திறமையே விட்டு கொடுக்குறீங்க, நீங்களும் கார்த்திக் சாரும் நல்லபடியாக வாழணுன்னு இதை தவிர வேறு வழியே இல்லைக்காங்கிறாங்க ஸ்வேதா. அதை கேட்டதும் தீபாவும் எதுவுமே சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக வெளியே போகிறாங்க. அங்கே மீனாட்சி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன தீபா ஆச்சு, ரொம்ப வேகமாக அவ்வளோ ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அக்கா அவளும் என்ன மாதிரியே தம்பிக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கா, ரூபஸ்ரீ தான் என்ன மாதிரியும் இந்த பொண்ணையும் யூஸ் பண்ணியிருக்கா, தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பல்லவியாக நடிக்க வந்திருக்கு, என்னை பொறுத்தளவுக்கு கார்த்திக் சார் இந்த சவாலில் ஜெயிச்சாலே போதும், என்னோட திறமை வெளியே வரலைனாலும் பரவாயில்லக்கா, எனக்கு அதை விட கார்த்திக் சாரோட நிம்மதியாக வாழணும், எனக்கு அதுவே போதுங்கிறாங்க தீபா. அப்போ உனக்கான அங்கீகாரம் கிடைக்காமையே போயிருமே தீபா, அதெல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற, உன்னோட திறமை கடைசி வரைக்கும் கார்த்திக்கு தெரியாமையே போயிடும், உனக்கு ரொம்ப நல்ல மனசுங்கிற மாதிரி பேசுகிறாங்க மீனாட்சி. அடுத்ததாக கார்த்திக் ரூமில் சிதம்பரம் பேசின எல்லா விஷயத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக தீபா வராங்க. சார் என்ன சார், எப்போவுமே நான் தான் இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன், நீங்கள் எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னு தீபா கேட்கவும், ஒன்றும் இல்லை தீபா, அந்த பொண்ணு பூஜையில் பாடினாங்கன்னு சொன்னாங்கல்ல, நல்லா பாடினாங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், நல்லா பாடினாங்க சார், என்னாச்சு சார் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், ஒன்றும் இல்லை தீபா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கணும்ல, அதனால தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லைங்கிறாங்க கார்த்தி. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.